திருச்சி லால்குடி அன்பில் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட இருக்கும் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரலையை பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார்லஸ், குவாரிக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? அதாவது திருச்சி லால்குடி அருகே உள்ள கீழ அன்பில் பகுதியில அரசு மணல் குவாரி அமைப்பதற்காக ஒரு கொட்டகை ஒன்று போடப்பட்டது 2-3 நாட்கள் முன்னதாக. அதாவது இதற்கு அருகே அரியூர் பகுதியிலும் ஒரு மணல் குவாரி அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பொதுமக்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தின அரியூர் பகுதியில். ஆனால் இங்கு கொட்டகை போடப்பட்டது. உடனடியாக இன்று பொதுமக்கள் கிட்டத்தட்ட 50 கிராம மக்கள், அன்பில் மட்டுமில்லாமல் செங்கரையூர், இது பக்கமாக உள்ள சாத்தமங்கலம், அது மட்டுமில்லாமல் கொப்பவள்ளி உள்ளிட்ட 50 கிராம மக்கள் இன்று காலை இந்த குவாரி அமைக்கப்பட உள்ள இடத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தனர். அந்த முற்றுகைக்கு முன்னதாக தற்பொழுது அவர்கள் சிறிது நேரத்துக்கு முன்னதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாங்க. பேச்சுவார்த்தையின் போது இந்த உடன்பாடு ஏற்படாததால் பொதுமக்கள் அனைவருமே தடையை மீறி இப்ப தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி கீழே பகுதியில அந்த ஆற்றில், அதாவது கொள்ளிடம் ஆற்று பகுதியில மணல் குவாரியை அமைப்பதை தடுப்பதற்காக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த மணல் குவாரியில் அமைக்கக்கூடிய இடத்துல உள்ள கொட்டையை பிரித்து அவர்கள் தனியாக எடுத்து வரும் காட்சியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. பொதுமக்கள் அதையும் தாண்டி அந்த கொட்டையை முழுவதுமாக இப்ப தற்போது அங்கிருந்து தகர்த்தெறியப்பட்டுள்ளது. அந்த சவுக்கு குச்சிகள் அனைத்துமே தனித்தனியாக அவர்கள் பிரித்து எடுத்து விட்டனர். கிட்டத்தட்ட 50 கிராம மக்களுக்கு இது முக்கியமாக இது ஒரு குடிநீர் வாழ்வாதார பிரச்சனை. 5000 ஏக்கர் பகுதி விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. நெல், வாழை, கரும்பு, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் பயிரிட்டு அவர்கள் முப்போகம் சாகுபடி கண்ட பகுதி இது. ஆனால் தற்போது அவர்களுக்கு நிலத்தடி நீர் என்பது ஏற்கனவே 15 அடியிலிருந்து 20 அடி என்பது இருந்தது. தற்போது 60 அடி ஆகிவிட்டது. அதையும் தாண்டி 80 அடி வரை தற்போது நிலத்தடி நீர், அதாவது போர் போட்டு அதன் மூலம் விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. மிக அருகாமையிலேயே பச்சை பசையரான வயல்வெளிகள் உள்ள பகுதியில மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 50 கிராம மக்களுக்கு ஒரு குடிநீர் வாழ்வாதார பிரச்சனையாக கருதி அவர்கள் அனைவருமே தற்பொழுது குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காது. இந்த இடத்தில் மணல் குவாரி அமைத்தால் உடனடியாக இந்த மணல் குவாரி அமைப்பதை தடுக்க வேண்டும் எனவும் இங்கே அமைக்க கூடாது எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சாங்க. போராட்டத்திற்கு முன்னதாக அவர்கள் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அவர்கள் இங்கு அமைப்பதற்கான வழிமுறைகளை மட்டுமே அவர்கள் சொல்லி வந்தாங்க. உடனடியாக தற்பொழுது இந்த கொட்டகை அனைத்துமே பிரித்தெறியப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அனைவரும், பெண்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. தற்போது மக்களின் போராட்டத்தை அதிகாரிகள் எவ்வாறு கையாள்கிறார்கள்? வசந்த், அதாவது ஏற்கனவே இன்று காலையே காவல்துறையினர் அதிகமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக தீயணைப்புத்துறை வாகனங்களும் இங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக தாசில்தார் அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேரடியாக இப்பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் 50 கிராம மக்களும் கூடியிருந்த பகுதியில அன்பில் மாரியம்மன் கோயில் பகுதியில் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்து அன்பில் பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் இந்த மக்கள் அனைவருமே அமர வைத்து பேச்சுவார்த்தையில் கோட்டாட்சியரும் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் அந்த கடைசியாக அந்த கோவிந்தராஜு தலைமையில, இந்த கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அவர்கள் இதில் மணல் குவாரி அமைப்பதற்கு மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தினாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனா மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாது, உடனடியாக அந்த கொட்டகையை பிரித்தெறிய வேண்டும், இங்கே மணல் குவாரி என்பதை அமைக்க கூடாது, தங்களுடைய குடிநீருக்கு வாழ்வாதார பிரச்சனை பாதிக்கப்படும், குடிநீரே கிடைக்காது, ஆகவே உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை எந்தவித பலனும் அளிக்கவில்லை. பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தை அறிவித்தபடி முற்றுகை போராட்டம் என அறிவித்திருந்தாங்க. அந்த கொட்டகையை தற்போது பிரித்து அந்த பகுதியில் கொட்டகை இல்லாத சுவடு அளவுக்கு அவர்கள் அங்கு உள்ள அனைத்து குச்சிகளையுமே தற்போது எடுத்து வந்துவிட்டாங்க. கீழன்பில் கிராம மக்களுக்கு அந்த பகுதி எவ்வளவு முக்கியமான ஒரு குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது? கீழன்பில் கிராமத்தை சுற்றி உள்ள மற்ற குடிநீர் ஆதாரங்கள்லாம் என்னென்ன சார்லஸ்? வேதவழி, அதாவது கீழ அன்பிலை பொறுத்தளவு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருச்சி மாவட்டத்துல லால்குடி பகுதியில ஏற்கனவே கீழ அன்பில் அரியூர் மற்றும் அதை தாண்டி உள்ள பகுதிகளில் மணல் குவாரி அமைப்பதற்கு கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதற்காக அதாவது இந்த பகுதியில மணல்களை வைத்து ஸ்டாக் பாயிண்ட் தான் வைத்திருந்தாங்க. அரியூர் பகுதிக்கு முன்னதாகவும் இதே போல் ஏற்கனவே அமைக்க முற்பட்ட பொழுது ஒரு சில நாட்களே நடைபெற்றது. இந்த பகுதியில மணல் குவாரி அமைப்பதால் மிகப்பெரிய அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அறிவித்து பல கட்ட விபத்துகளை, குறிப்பாக பள்ளி மாணவர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் லாரிகளின் பகுதியில் செல்லும் போது விபத்துகள் ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்நிலையில விவசாயம் என்பது முழுவதும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது. அப்பொழுது மணல் குவாரி அமைத்த போதே அதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி அவர்கள் இங்கிருந்து இந்த மணல் குவாரியை அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் இதற்காக போராட்டம்
பெரிய அளவில் நடத்துறாங்க. தற்பொழுது மீண்டும் இங்கு மணல் குவாரி அமைத்தால் தங்களுடைய 5000 ஏக்கர் விவசாய நிலம் முதலில் பாதிக்கப்படும். விவசாயம் என்பது ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே தமிழகம் முழுவதும் வறட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் குடிநீர் என்பது தற்போது கிடைக்கவில்லை. இவர்களுக்கு 10 அடியிலிருந்து 20 அடிக்குள் தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்த கரையோரம், அதாவது ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் 80 அடி தாங்கள் எப்படி போர் அமைத்து தாங்கள் எப்படி குடிநீருக்கு குடிப்பது, விவசாய பணிகளை எப்படி மேற்கொள்வது, தங்களால் முடியாது. தாங்கள் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே விவசாய கூலி தொழிலாளர்கள் இந்த 80 அடி அளவுக்கு நாங்கள் போர்வெலை அமைத்து எப்படி நாங்கள் தற்போது குடிநீருக்காக செலவிடுவது என்று பல்வேறு முக்கியமான காரணிகளை அவங்க குறிப்பிட்டாங்க. அதன் அடிப்படையிலே அவர்கள் இப்ப தற்பொழுது இந்த குவாரி இங்கு அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நீங்கள் கூட இப்ப தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கையில் அந்த சவுக்கு குச்சிகள், அதாவது இங்க அமைக்கப்பட்டிருந்த அந்த குவாரிக்காக போடப்பட்டிருந்த கொட்டகையில் உள்ள சவுக்கு குச்சிகள் அனைத்துமே பிரித்து எறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர்களை பொறுத்தளவு இங்கே அமைக்கவே கூடாது என்று தெரிவித்திருந்தாங்க. இரவில் அவர்கள் அமைத்து விட்டதால் தங்களுடைய போராட்டத்தை இன்று முற்றுகை போராட்டம் என அறிவித்திருந்தாங்க. பெண்கள் கூட இப்ப தற்பொழுது தங்கள் கையில் இந்த சவுக்கு குச்சிகளை எடுத்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு, அதாவது பெண்கள் மிக முக்கியமாக தங்களுடைய விவசாய கூலி தொழிலே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு சிலரே மட்டுமே விவசாய பணிகளை இங்க மேற்கொண்டு வராங்க. அவர்கள் இயந்திரங்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டு உள்ள நிலையில தாங்கள் விவசாய பணிகளுக்கு மேற்கொள்ள முடியவில்லை. தற்பொழுது குடிநீர் என்பதை இந்த குவாரி அமைத்தால் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும். 50 கிராம மக்களும் குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே தங்களுடைய இந்த முக்கியமான கோரிக்கையை அரசு கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் இனிமேல், அதாவது இந்த மணல் குவாரி அமைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதே இவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையா இருக்கு.